நான்சி நான்சி, ரெண்டே ரெண்டு பாத்திரம் தான் நான்சி, இதை மட்டும் கழுவிட்டு அதுக்கப்புறமா போய் படி. என்னம்மா நீங்க 2 நாள் லீவ் விட்டு ஏதாவது ஜாலியா இருக்கலாம்னு பார்த்து, ஐயோ அம்மா ரெண்டே 2 பாத்திரம்னு சொல்லிட்டு இவ்வளோ போடுறீங்க. ஏண்டி நான்சி, ஒரு 4 பாத்திரம் சேர்த்து போட்டுட்டேன், அதான் அம்மாக்கா கழுவ மாட்டியா? எனக்கு உள்ள சமையல் வேலை எக்கச்சக்கமா இருக்கு, நான் போய் அதை கவனிக்கிறேன். சரி போங்கம்மா, கழுவி தரேன். மாலா மாலா, நான்சி உங்க அம்மா எங்கம்மா? அக்கா வந்துட்டீங்களா? சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு தான்க்கா காத்துட்டு இருந்தேன். ஏங்கா, ஏதோ கடத்தெருவுக்கு போய் 2-3 சாமான வாங்கணும்னு சொன்னீங்களேக்கா, லேட் ஆயிருமா? ஆமா மாலா, நம்ம இப்ப போனா சாயந்தரம் ஆயிடும். அது சரி, என்ன மாலா இது, பசங்களுக்கு 2 நாள் தான் லீவ் விடுறாங்க, அதுலயும் படிக்க விடாம இவ்வளோ பாத்திரத்தை கழுவ சொல்லிட்டு இருக்கா? அட போங்கக்கா, நீங்க லீவ் விட்டா இவங்க என்ன எப்பவுமே படிச்சுட்டேவா இருக்காங்க? 24 மணி நேரம் அந்த டிவி தாங்க பார்த்துட்டு இருக்காங்க. நீ சொல்றதும் கரெக்டு தான், உன் பொண்ணாவது உன் பேச்ச கேட்குறா. இங்க பாரு எப்படி நின்றுட்டு இருக்கான்னு. வீட்டை பார்த்துக்கோ நான்சி, நான் போயிட்டு வந்துடுறேன். நான்சி அக்கா, லீவ் விட்டாச்சு, எல்லாரும் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க, நீங்க மட்டும் இப்படி பாத்திரம் கழுவிட்டு இருக்கீங்க, கழுவ முடியாதுன்னு சொல்ல வேண்டியது தானக்கா? டே சிண்டு, நீ நினைக்கிற மாதிரி இல்லடா நான்சி, அவங்க அம்மா சொல்ற வேலை எல்லாம் செய்வா. அது சரி, நம்ம 2 பேரும் விளையாடலாவா? நான்சி வர்றதுக்கு ரொம்ப நேரமாகும். இந்த பண்டியும் சிண்டுவும் சேர்ந்து ஏதோ ஜாலியா விளையாட போறாங்க. லில்லி, லோட்டஸ், ரோஸ் எல்லாம் கூட இந்த தெருவுக்கே வந்துட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து ஜாலியா என்ன மட்டும் விட்டுட்டு விளையாட போறாங்க. டே சிண்டு, என்னடா இது, லில்லி லோட்டஸ் காலையில இருந்து வரவே இல்ல, அவங்க 2 பேரும் என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? ரோஸ் ஒருவேளை அவங்க அம்மா கூட சேர்ந்து வெளியில போயிட்டாளாடா? யாரும் வெளியில போகலக்கா, எல்லாரும் அங்கதான் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து நம்மள விளையாட வர்றியான்னு கேட்டுட்டு போனாங்கக்கா. ரோஸ் தான் அநேகமா வெளியில போறான்னு நினைக்கிறேன். மம்மி, வாட் இஸ் திஸ் மம்மி? நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, என்னால உங்க கூட ஷாப்பிங் வர முடியாது மம்மி. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சேர்ந்து ஜாலியா இன்னைக்கு விளையாட போறேன் மம்மி. கமான் ரோஸ், உனக்கு வர வர என் கூட ஷாப்பிங் வர்றதை விட உன் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது ரொம்ப பிடிச்சிருச்சுல. சரி ஓகே, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நான் இப்போ ஷாப்பிங் போனேன்னா வர்றதுக்கு 2-3 hours ஆகும். அது வரைக்கும் நீ ஜாக்கிரதையா இருக்கணும், ஓகே? இந்த ஸ்ட்ரீட் விட்டு எங்கேயும் போகக்கூடாது. டோன்ட் வரி மம்மி, கண்டிப்பா நான் வெளியில போக மாட்டேன். நான் வாங்கிட்டு வர சொன்ன பிரேஸ்லெட் மறக்காம வாங்கிட்டு வந்துருங்க மம்மி, ப்ளீஸ் மம்மி, மறந்துடாதீங்க, அது எனக்கு ரொம்ப முக்கியம். நான் தான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டேன் இல்லை ரோஸ், கண்டிப்பா வாங்கிட்டு வருவேன். பை பாய். சிண்டு, இங்க பாத்தியா நான் என்ன வச்சிருக்கேன்னு? செமையா லேட்டஸ்டா வந்திருக்கிற பபிள் கன் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா, சூப்பரா இருக்கும். கீழே இறங்கிட்டு வந்து பாருவா. ஏய் பண்டி, என்னடா அது, பபிள் கன்னா? ரொம்ப பெருசா இருக்குடா. நீங்க வெயிட் பண்ணுங்கடா, நானும் விளையாடுறதுக்கு வரேன். எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் சேர்ந்து விளையாண்டா ஜாலியா இருக்கும்ல. நீ வர்ற வரைக்கும் நாங்க விளையாண்டுட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ. சிண்டு, இங்க பாத்தியா, இதுதான் இந்த லிக்விட் ஊத்துற பவுல். லிக்விட் இருக்கு, இன்னைக்கு இதை வச்சு எப்படி அடிக்க போறேன்னு பாரு. இந்த பபிள் கன்ல எவ்வளவு ஹோல்ஸ் இருக்குன்னு பாத்தீங்களா? செமையா இருக்குல்ல பண்டி? அது என்ன பண்டி, பிங்க் கலர் பாட்டில்ல லிக்விடா? ஆமா நான்சி, இதுதான் ஸ்பெஷல் லிக்விட். இதுல இருந்து பயங்கரமா பபிள்ஸ் வரும். அது என்ன ஸ்பெஷல் லிக்விட்? ஸ்பெஷல் லிக்விட் தான் நான்சி, நார்மல் லிக்விட்ல எல்லாம் நிறைய பபிள்ஸ் வராது, அதுலயே நிறைய டூப்ளிகேட்லாம் வந்துருச்சு. 36 ஹோல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க உங்களுக்கு வச்சு அடிச்சு காமிக்கிறேன். இங்கிருந்து அடிச்சேன்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா புஷ்பா வீட்டை தாண்டி டிம்பிள் வீட்டு வரைக்கும் போகும். எவ்வளவு தூரம் போகுது பாத்தீங்களா? பண்டி அண்ணா, பபிள் கன் வச்சிருக்கீங்கன்னு சொல்லவே இல்ல. அண்ணா சூப்பரா இருக்குண்ணா, செமையா இருக்குண்ணா. இந்த பபிள் கன் வச்சே இன்னைக்கு ஜாலியா விளையாடலாம். என்ன விட்டுட்டு விளையாடுறதுங்க, நான் வந்துடுறேன்னா. அதுக்கு தானே நான் கூப்பிடுறேன். இந்த பக்கம் அடிச்சேன்னு வச்சுக்கோ, லில்லி வீட்டை தாண்டி ரோஸ் வீட்டை தாண்டி அந்த கார்னர் வரைக்கும் போகும். சூப்பரா விளையாடலாம். லில்லி, லோட்டஸ், ரோஸ் வர்றீங்களா நீங்களும்? ஓ மை காட், லில்லி அங்க பாத்தியா, நம்ம வச்சிருக்க மாதிரியே பண்டி கூட ஒரு பெரிய பபிள் கன் வச்சிருக்கான். பண்டி, நாங்களும் அதே மாதிரி பபிள் கன் வச்சிருக்கோம், வந்துடுறோம். அண்ணா சூப்பர்ண்ணா, இந்த பபிள் கன் இத்தனை நாள் எங்கிட்ட மறைச்சிட்டீங்கல்ல அண்ணா, எடுத்து யூஸ் பண்ணி காமிங்கண்ணா. யூஸ் பண்றதுக்கு தானடா வச்சிருக்கேன். இரு ஃபர்ஸ்ட் உங்ககிட்டயே அடிச்சு காமிக்கிறேன். அண்ணா ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட கொடுங்கண்ணா, ப்ளீஸ். நான் என்கிட்ட கொடுங்கண்ணா, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். சரி இந்தா, நீயே ட்ரை பண்ணி பாரு. ஹை அண்ணா, செமையா இருக்குண்ணா. என்னன்னா இது, பபிள்ஸ் இவ்வளவு பெருசா வருது. டே சிண்டு, லிக்விட்ல நல்லா டிப் பண்ணி அடிடா. என்னடா இது, நான் அடிச்சு காமிக்கிறேன்னு சொன்னாலும் விட மாட்டேங்கிற. வாவ் அண்ணா, நான் இந்த பக்கம் இருந்து எடுத்து அடிச்சா நான்சி அக்கா மேல அடிக்கலான்னு பார்த்தா எல்லாமே காத்துக்கு அந்த பக்கமே போகுதுண்ணா. இருங்க, நான்சி அக்காவை நல்லா குறி பார்த்து அடிக்கிறேன். டே சிண்டு, சொன்னா கேளு, எம்எல்ஏ அடிக்காத. இங்க உட்கார்ந்து பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன் பாரு பண்டி. ஐயா, செம்ம ஜாலியா இருக்கு. பண்டி அண்ணா, உங்க மேலேயும் படுது. நீங்க சொன்ன மாதிரி புஷ்பாக்கா வீட்டு வரைக்கும் போகுதுண்ணா. எங்கிட்ட குட்ரா சிண்டு, முதல்ல எப்படி யூஸ் பண்ணணும்னு காமிக்கிறேன். நல்லா மேல தூக்கி ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கணும் எப்பவுமே பபிள் கன்ன, கீழே சாய்க்க கூடாது. அது மட்டும் இல்ல, காத்து எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் அடிச்சோம்னா தான் நல்லா ஃபாஸ்டா வேகமா போகும். காத்துக்கு ஆப்போசிட் சைடுல அடிச்சேன்னு வச்சுக்கோ, நல்லா போகாது. ஹே பண்டி
அண்ட் சிண்டு, நாங்க தான் உங்க ரெண்டு பேத்தையும் வெயிட் பண்ண சொன்னோம்ல, அதுக்குள்ள எதுக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்ககிட்ட இருக்க மாதிரியே எங்க கிட்டயும் ஒரு மெகா பபிள் கன் இருக்கு. இங்க பாத்தீங்களா, பிங்க் கலர்ல சூப்பரா இருக்குல்ல? அட பாவமே, நீங்களும் ஒரு பபிள் கன் வச்சிருக்கீங்களா? பேசாம ஒண்ணு பண்ணலாம், ப்ளூ வர்சஸ் பிங்க்னு ஒரு ஃபைட் போடலாம். எந்த பபிள் கன்ல இருந்து இருக்கறதுலே பயங்கர பபிள்ஸ் வருதுன்னு பாத்தறலாமா? வாவ், அது கூட சூப்பர் ஐடியாவா இருக்கு நான்சி. நான்சி, கேர்ள்ஸ் எல்லாரும் பிங்க் டீம், பாய்ஸ் எல்லாரும் ப்ளூ டீம். வாங்க வாங்க, தானா வந்து மாட்றீங்க. நீங்க இன்னைக்கு கண்டிப்பா தோத்துதான் போறீங்க. கம் ஆன் பண்டி, என்னோட பபிள் கன் எப்படி வர்க் ஆகுதுன்னு உனக்கு ஒரு டெமோ காமிக்கிறேன். இங்க பாத்தியா எவ்வளவு பபிள்ஸ் வருதுன்னு? டேய் பண்டி, உண்மையாவே இந்த பபிள் கன்ல இருந்து பயங்கரமா வருதுடா. ஓ மை காட், என்னடா அது அவ்ளோ பெருசா வருது? கம் ஆன் பண்டி, இதுக்கே அசந்து போயிட்டீங்கன்னா எப்படி? இங்க பாத்தீங்களா எப்படி ரோப் மாதிரி போய்கிட்டு இருக்குன்னு? பண்டி அண்ணா, அந்த கன்ல இருந்து வர்ற பபிள்ஸ் ரொம்ப வித்தியாசமா இருக்குண்ணா. வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன். 1 2 3 கோ. பண்டி அண்ணா, நான் உண்மையாவே சொல்றேன், கிரீன்ல இருந்தும் நிறைய பபிள்ஸ் வருது, ஆனா பிங்க்ல இருந்து வர்ற பபிள்ஸ் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்குண்ணா. டேய் சிண்டு, நல்லா பாத்தியா? ப்ளூல இருந்து வர்ற பபிள்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம வருதுடா, ஆனா பிங்க் அப்படி இல்ல, எல்லாம் சேர்ந்து வருது. கம் ஆன் கைஸ், நீங்க எங்க மேல அடிக்கிற மாதிரி நாங்க உங்க மேல அடிச்சா எவ்வளவு பபிள்ஸ் வரும் தெரியுமா? ஓகே, அந்த மாதிரி ஒரு கேம் வச்சுக்கலாமா? இப்போ நாங்க உங்க மேல அடிக்க போறோம். ஏய் லில்லி லோட்டஸ், உங்களுக்கு இருந்து நிறைய பபிள்ஸ் வருது ஒத்துக்கிறேன், ஆனா ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்குதேப்பா. ஹே சிண்டு அண்ட் பண்டி, அங்க எல்லாரும் என்ன விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ போச்சுனா, நம்ம மட்டும் தனியா விளையாண்டுட்டு இருக்கோம். ரோசக்கா அநேகமா கோச்சுக்கு வாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, நான் ரோசக்கா வீட்டுக்கே போய் கூப்பிட்டு வரேன். ஓ மை காட், சிண்டு வெயிட் பண்ணு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சிண்டு? என்ன பண்றீங்கன்னு தான கேட்டேன். நீங்க தானக்கா என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்க. நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறது உங்களுக்கு டெமோ காமிச்சிட்டு இருக்கோம். இதுதான் விளையாண்டுட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்களா? இருங்க, உங்க வீட்டுக்குள்ள ஃபுல்லா பபிள்ஸா அடிச்சு விடுறோம். நோ சிண்டு, நீ என் மேலயும் எங்க வீட்டு மேலயும் ஃபுல்லா அடிக்கிறீங்க. வீடு ஃபுல்லா பபிள்ஸ் ஆகி வெட்டாயிட போகுது. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுக்கா. இங்க பாருங்க, ஒரே நிமிஷத்துல எல்லாமே காஞ்சு போயிரும். சூப்பரா இருக்குல்ல? ஓகே ஒத்துக்கிறேன், சூப்பரா தான் இருக்கு. ஓகே சரி வாங்கக்கா, நீங்க மட்டும் இங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்களும் வந்து எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க. நான்சி, நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? உன்னோட பாத்திரத்துக்கெல்லாம் சோப் போடணும் நீ ட்ரை பண்ணிட்டு இருக்கல்ல, நீ சோப்பே போட வேண்டாம், எங்களோட பபிள் கன்னை வச்சு ஃபுல்லா சோப் ஆக்கிடுறோம். அட ஆமா நான்சி, உண்மையாவே லில்லி சொல்றது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு. அங்க பாரு, உன்னோட பாத்திரம் ஃபுல்லா சோப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீ ஜஸ்ட் தண்ணி ஊத்து கழுவினா மட்டும் போதும். ஐயோ, நீங்க போடுற சோப்புல எனக்கு கழுவறதுக்கு 10 குடம் தண்ணி வேணும் போல இருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு சோப்புன்னு. பண்டி அண்ணா, நம்ம ஸ்ட்ரீட் ஃபுல்லா பபிள்ஸ் அடிச்சு விட்டலாம்ண்ணா. இங்க பாருங்க, பபிள்ஸ்க்கு நடுவுல நம்ம ஸ்ட்ரீட் எவ்வளவு அழகா தெரியுதுன்னு பாருங்க. வாவ் கைஸ், உண்மையாவே இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு தெரியுமா? ஹே கைஸ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரோடு ஃபுல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் அடிச்சு வச்சிட்டு இருக்கீங்க. யாராவது பார்த்து நம்மள மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட போறாங்க. பார்த்து கேர்ஃபுல்லா யார் மேலயும் அடிக்காதீங்க. மம்மி ஸ்டாப் பண்ணுங்க மம்மி. ஹாய் ரோஸ், ஹாய் நான்சி, ஹாய் பண்டி, எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? ஓகே, அப்படின்னா நான் இங்கே ஸ்டாப் பண்ணிடுறேன். நான் தான் சொன்னேன் இல்ல மம்மி, நாங்க எல்லாரும் சேர்ந்து ஜாலியா இவ்வளவு நேரம் பபிள் கன் வச்சு விளையாடிட்டு இருந்தோம். நான் வாங்கிட்டு வர சொன்ன பிரேஸ்லெட் வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா? கமான் ரோஸ், நீ சொல்லி நான் எப்படி வாங்கிட்டு வராமல் இருப்பேன்? உனக்கு பிடிச்ச மாதிரியே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே பாரு, நீ கேட்ட பிரேஸ்லெட் இதெல்லாம் தானே? நீ சொன்ன மாதிரியே 4 பீசஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாவ், thank you so much மம்மி. இந்த பிரேஸ்லெட்ஸ் தான் நான் வாங்கிட்டு வர சொன்னேன். ஓ மை காட், நீங்க 4 பீசஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஐ அம் ரியலி thank you மம்மி. ஓகே கிட்ஸ், நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருக்கு. பாய் பாய் ஆண்டி. பாய் ஆண்டி. ஹே, வாட் இஸ் திஸ் ரோஸ்? ஏதோ பிரேஸ்லெட் உங்க மாம் கிட்ட கேட்டுட்டு இருந்தா, என்னது இதெல்லாம்? எஸ் லில்லி, நான் நேற்று ஒரு வீடியோவில் இந்த மாதிரி க்யூட்டான பிரேஸ்லெட்ஸ் பார்த்தேன். அதுக்காக தான் எங்கள் மாம் கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொன்னேன். ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல? இது பாக்குறதுக்கு பிரேஸ்லெட் மாதிரியே இல்ல. சரி, எதுக்கு 4 பீஸ் வாங்கிட்டு வர சொல்லிருக்க? கமான் பண்டி, நான் எது வாங்கினாலும் எனக்கு மட்டும் தனியாக வாங்க மாட்டேன். எனக்கு ஒரு பீஸ், லில்லிக்கு, லோட்டஸ்க்கு, நான்சிக்கு 4 பேர்த்துக்கு சேர்ந்து 4 பீசஸ். ஏய், உண்மையாவா சொல்ற? எங்க எல்லாத்துக்கும் கூட தான் சேர்த்து வாங்கிட்டு வந்தியா? என்னப்பா இது பார்க்கறக்கே டிஃப்ரெண்டா ஏதோ டிரான்ஸ்பேரண்ட் கவர்ல இருக்கு. என்கிட்ட கூட நான்சி, அதை எப்படி ஓப்பன் பண்ணணும்னு சொல்றேன். இந்த பாலித்தீன் கவர் பார்க்கும்போது அதை கிழிச்சு எடுக்கணும்னு தான் நீங்க நினைப்பீங்க. ஆனா அதை கிழிக்க தேவையில்லை. நல்லா இந்த மாதிரி லாக் ஓப்பன் பண்ணலாம். பாருங்க, இவ்வளவு கிறிஸ்டல்ஸ் மாதிரி கியூட்டா இருக்குல்ல? ரோஸ், உண்மையாவே இந்த பிரேஸ்லெட்டும் கியூட்டா இருக்கு, இந்த பாக்ஸும் ரொம்ப கியூட்டா இருக்குப்பா. வாவ் ரோஸ், இந்த பிரேஸ்லெட்டை விட இந்த பாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்கிட்ட கூட ரோஸ், நானே ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓ மை காட், இது பார்க்கறதுக்கு கலர் கிறிஸ்டல்ஸ் மாதிரி ரொம்ப கியூட்டா இருக்கு. இதை எப்படி ஓப்பன் பண்ணணும்? இந்த பக்கம் தானே? வாவ், இந்த பாக்ஸே ரொம்ப கியூட்டா இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ரோஸ். இதை நான் எடுத்துக்கலாமா? டைனோசர் பெண்டன்ட் போட்டிருக்கு. ஓ மை காட், ரியலி கியூட். உனக்கு பிடிச்சிருந்தா
தானே எடுத்துக்கோ லில்லி. ஓகே, அடுத்தது இதை நான் எடுத்துக்க போறேன். இதுல எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் இருங்க. இதுல இருக்கிற கிறிஸ்டல்ஸ் கலர் பாத்தீங்கன்னா ஒன்னு கிளியரா இருக்கு, இன்னொன்னு கிரீன் கலர்ல இருக்கு. அப்புறம் ஒரே ஒரு குட்டியா சைடுல ஒரு பால் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்ல, இந்த பெண்டன்ட் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் சன்ஃப்ளவர் மாதிரி இருக்குல்ல. இதுதான் எங்க மாம் கிட்ட நான் ஸ்பெஷலா எனக்காக கேட்டு வாங்கின டிசைன். ஸோ இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். என்ன ரோஸ், நீ எங்ககிட்ட போய் பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்க? உங்க அம்மா தானே வாங்கி கொடுத்தது, உனக்கு எது பிடிச்சிருக்கோ நீ எடுத்துக்கோ. ஓகே, ஃபைனலி இருக்கிறது வந்து லோட்டஸ் வச்சுக்கட்டும். லோட்டஸ், உனக்கு இது பிடிச்சிருக்கான்னு பாரு. என்கிட்ட கொடுங்க, நானே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ரோஸ். வாவ், குட்டியா ஒரு ஷர்ட் டிசைன் போட்ட மாதிரி ஒரு பெண்டன்ட் மாதிரி இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ரோஸ், எனக்கு உண்மையாவே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே கைஸ், இதுதான் எங்கள் மாம் கிட்ட சொல்லி வாங்கிட்டு வந்த பிரேஸ்லெட். இது வந்து எனக்கு, இது வந்து லில்லி கேட்டிருக்கா அந்த டைனோசர் டிசைன் போட்டது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தது வந்து நான்சிக்கு. அண்ட் ஃபைனலி லாஸ்ட்டாக பார்த்தது வந்து நம்ம லோட்டஸ்க்கு. என்னக்கா நீங்க உங்க அம்மா கிட்ட சொல்லி உங்க 4 பேத்துக்கு மட்டும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கீங்க, அப்ப எங்களுக்கெல்லாம் எதுவும் இல்லையா?